தாவேகா சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 234 பேரை நேற்று ஒரே மேடையில விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுல ஒரு 3 வேட்பாளர்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா இருக்கு. நேற்றுக்கு நைட்டு மரிய வில்சன் என்கிற ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் ஆளை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்னா, இப்படியாப்பட்ட ஒரு நல்லவரை எப்படி விஜய் தேடி கண்டுபிடிச்சாப்ல, இவ்வளவு நல்ல முகமா இருக்காப்லையே, அப்படியே போட்டோ எடுத்து வீட்டுல ஏசுநாதர் படத்துக்கு போல அவர் மடத்தை நம்ம மாட்டிடலாமே, ஆட்டுக்குட்டி இல்லாத ஒரு இயேசுநாதராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகரக்கட்டை. அந்த முகரக்கட்டை உள்ளூருக்குள்ள என்னென்ன ரவுடித்தனங்கள் பண்ணிருக்கு, பொறுக்கித்தனங்கள், போக்கிரித்தனங்கள், அயோக்கியத்தனங்கள், திருட்டுத்தனங்கள், மொல்லமாரித்தனங்கள், ரவுடித்தனங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நேற்று வெளியிட்ட ஒரே ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லுவோம். ரோஸ்ட் பிரதர்ஸ் அந்த வீடியோ வெளியிட்டாங்க. அப்புறம் நாமளும் நம்முடைய ட்விட்டர் பேஜ்ல நம்ம வெளியிட்டோம். அதை இன்ஸ்டா பேஜ்லயும் வெளியிட்டோம். இன்ஸ்டா பேஜ்ல வெளியிட்டதுக்கு ஏகப்பட்ட பேர் கும்பலாக ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆனா ட்விட்டர்ல அந்த வீடியோ நம்ம இன்னும் கிடக்கு. அது மட்டும் இல்லாம பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி சார்பாக போட்டியிடக்கூடிய சந்திர காண்டீபன் அவர் பேராவூரணி வேட்பாளர், அப்புறம் பட்டுக்கோட்டை வேட்பாளர் வந்து ஏனாதி மதன். இவங்க 2 பேரும் சமூகத்துக்கு செஞ்ச முற்போக்கான விஷயங்கள் என்ன, பெண்கள் பாதுகாப்புல குறிப்பா இவங்க பண்ணி, அதாவது பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக போய் அதுல வாங்கின பாலியல் வழக்குகள் என்ன, அப்புறம் மக்கள் பாதுகாப்புக்காக ஒரு கூட்டமைப்பா செயல்பட்டு அதுல வாங்கின கொலை, கொள்ளை, அப்புறம் ஆழ்கடத்தல், கொலை முயற்சி போன்ற வழக்குகள் எத்தனை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு ஒரு 13 கிலோ கஞ்சாவை வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையில இருக்கும் பொழுது காவல்துறை அவங்களை கைது பண்ணதுங்க. இப்படி பல அரிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நமது மரிய வில்சன் அவர்களுடைய வீடியோ. அந்த வீடியோவை இப்ப நீங்க பாருங்க. இவர் தான் நம்ம ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய மரிய வில்சன் தாவேக வேட்பாளர். ஆனா பாத்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆட்டுக்குட்டி இல்லாத ஒரு இயேசுநாதர் மாதிரியே இருப்பாப்ல. ஒருவேளை உங்க வீட்டுல இயேசுநாதர் போட்டோ இல்ல, கிடைக்கல, ரொம்ப டிமாண்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க இயேசுநாதர் போட்டோ வீட்டுல மாட்டினது கிடைக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நேரா மரிய வில்சனை நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் அப்படின்னு நீங்க உங்க வீட்டுல மாட்டலாம். அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு முகரக்கட்டை தான் மரிய வில்சனுடைய முகரக்கட்டை. பார்த்தாலே அப்படியே ஒரு 10 லிட்டரு மூஞ்சி கீழே பிளேட் நின்றீங்கன்னாக்கா அப்படியே நீங்க ஒரு 10 லிட்டர் பாலை பிடிச்சிடலாம். அப்படியாக ஒரு பால்வடியும் முகமாக இருக்கிறவர் தான் நமது மரிய வில்சன் அவர்கள். அந்த மரிய வில்சனுடைய வீடியோ தான் நீங்க பாத்தீங்க. அதாவது லோக்கல்ல ஏரியாக்குள்ள வீடு புகுந்து அடிச்சது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட ரவுடிகள், குண்டர்கள் இருக்கிறானுங்க. அதாவது இவர் இந்த செயலை எப்ப செஞ்சிருக்காருன்னா, இவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி, இப்பயாவது கட்சியில ஒரு பொறுப்புல இருப்பாரு. அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறதுனால ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க நம்ம வச்சுக்கலாம். ஆனா கட்சியே ஆரம்பிக்காத பொழுது மரிய வில்சனும் அவ்வளவு ரவுடிகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்ப எலெக்ஷன்ல போட்டிடுறாரு, ஒரு பொறுப்புல இருப்பாரு, ஒரு வேட்பாளராக இருக்கிறாருனாக்கா, அப்ப எத்தனை ரவுடிகள் அவர் பின்னாடி இருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது ஓட்டுக்கிட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏவா ஆயிட்டாருன்னா, அந்த எம்எல்ஏ பதவியை வச்சு, அந்த எம்எல்ஏங்கிற இன்ஃபுளுன்ஸை வச்சு, தாவேக்காங்கிற கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸை வச்சு, விஜய்ங்கிற அந்த மாஸ் நபருடைய இன்ஃபுளுன்ஸை வச்சு, அப்ப ஏரியாக்குள்ள என்னென்ன ரவுடித்தனங்களையும், பொறுக்கித்தனங்களையும், போக்கிரித்தனங்களையும், அயோக்கியத்தனங்களையும் அவர் செய்வார். இப்ப வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க, அதை வெளியில இருந்து ஒருத்தர் டோரை லாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால கையில இருக்கிற கட்டையை விட்டேஞ்சு அவர் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள அந்த வெளியில நிக்கிறவருடைய அப்பா இருக்காரு நினைக்க, அவங்க அப்பனை போடுறா, அவனை இழுத்து போட்டாடுறா அப்படின்னு ரொம்ப உரத்த குரல்ல பேசுறாப்ல. இப்ப இல்லைங்க, அது வந்து ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் பொழுது, அங்க நடக்கிற கனிம வள கொள்ளைகளை தடுப்பதற்காக ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது, அல்லது அங்க வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துச்சு, அதுல உள்ள புகுந்து அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக எம்ஜிஆர் மாதிரி அப்படி ரோலிங்ல போய் நின்னாரு அப்படின்னா, அப்ப அந்த வழக்கை அவரு தான் பதிவு பண்ணிருக்கணும். இந்த மாதிரி இந்த வீட்டுல ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குது, அல்லது இந்த வீட்டுல ஒரு தவறான காரியம் நடக்குது, அல்லது சட்டத்துக்கு புறம்பான செயல்களை இந்த வீட்டுல செய்யறாங்க, அதனால காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் தான் காவல்துறை கூட்டு போய் நின்றுக்கணும். அப்படி இல்லைனாக்கா, இல்லைங்க ஆளுங்கட்சி இன்ஃபுளுன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை அப்படி ஏதாவது காரணம் இருந்தா மரிய வில்சனு அவருடைய ஆட்களோட வீட்டு வாசல்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி, அப்புறம் அந்த வெர்ச்சுவல் அபியூசர்ஸா
அவங்களை வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் மூலமாக பாருங்க இந்த ஆளுங்கட்சியில இவ்வளவு வேலைகள் பண்றாங்க, அல்ல எதிர்கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸ் வச்சுட்டு அதிமுக காரங்க இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு அவர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். அது இல்லாம வீட்டுக்குள்ள புகுந்து கையில கட்டையோட கொலைவெறி ஆயுதங்களோட கொலைவெறி தாக்குதல் செய்யறதோட கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வீட்டுக்குள்ள நிக்கிறாங்க. பூரா ரவுடிகள், குண்டர்கள். இப்ப இவங்கள தான் நம்ம என்ன பண்றாருனாக்கா கேண்டிடேட்ஸ், அதாவது தாவேகாவினுடைய வேட்பாளர்கள். இவங்க எல்லாம் ஆர்கே நகரனுடைய வேட்பாளர். ரெண்டாவதா பார்த்தோம்னா பேராவூரில் நிக்கிற வேட்பாளரோட பேரு சந்திர காண்டிபன் அப்படிங்கிறவர் தான் பேராவூர் வேட்பாளர். சரி, அவரு மேல என்ன வழக்குங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு சந்திர காண்டிபன் மேல. அந்த 10க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல சாதாரண வழக்குகள் இல்லை. ஏதோ ஒரு செயின் ஸ்நாச்சிங்கு அல்லது இப்படி போறவங்களை வழிப்பறி பண்ணி ஒரு 1000 2000 பிடிங்கிட்டாரு, அல்லது ஒரு அடிதடி கேஸு, அல்ல ஊர்ல ஏதோ ஒரு சின்ன சண்டை நடக்கும் பொழுது குறுக்கால போய் விழுந்துட்டாப்ல அதுல வாங்கின கேஸு, அப்படி அந்த மாதிரியான கேஸுகள் இல்லை. அவர் மேல போடப்பட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் எல்லாமே மிகப்பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய வழக்குகள். கொலை, கொலை முயற்சி, கொள்ளை, ஆள் கடத்தல், இந்த வழக்குகள்லாம் பெரிய பெரிய தண்டனை வாங்கி தரக்கூடிய வழக்குகள். ஏன்னா இந்த செயல் இருக்கு பாருங்க, கொலை, கொலை முயற்சி, கொள்ளை, ஆள் கடத்தல், இது எல்லாமே கிட்டத்தட்ட கொலைகளை செய்வதற்கான அல்லது செய்ததற்கான நிகரான குற்றச்சாட்டுகள். கொலை, கொலை முயற்சி தாண்டி நீங்க கொள்ளை, நீங்க கொள்ளையடிக்கும் பொழுது யாரும் தடுக்க வர்றாங்க அந்த கொள்ளை அப்படின்னாக்கா அவங்களை கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆள் கடத்தல் செய்யறாங்கனாக்கா ஆள் கடத்தல் எதுக்கு செய்வாங்க? இப்ப ஆள் கடத்தல் செஞ்சு இல்லைங்க அந்த ஏரியாவில் அந்த மக்களுக்கு உணவு இல்லாம இருந்தாங்க, அதனால நாங்க அவங்களெல்லாம் ஆள் கடத்தல் செஞ்சு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறதுக்காக நாங்க ஆள் கடத்தல் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஆள் கடத்தல் செய்வாங்களா? இல்லைனாங்க இல்ல அவங்களுக்கு கல்வி சரியா போய் சேரலைங்க, அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைங்க, அதனால அவங்களெல்லாம் நாங்க வந்து ஆள் கடத்தல் செஞ்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு இடத்துல ஒரு ரூம்ல வச்சு நாங்க வந்து உலகத்தரம் வாய்ந்த பல யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ஆட்களை, பேராசிரியர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக நாங்க வந்து கடத்திட்டு வந்து வச்சோம் அப்படிங்கிறதுக்காக ஆள் கடத்தல் செஞ்சாங்களா? ஆள் கடத்தல் செய்யறவன் கடத்தி காசு கேட்பான், அதான் ஆள் கடத்தல். பணம் பறிப்பானுங்க. ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைகளை கடத்திட்டு வந்து ஆள் கடத்தல் பண்ணிட்டு வந்து உள்ள திரும்ப வேணும்னா எனக்கு இத்தனை கோடி கொடு, அல்லது ஒரு 50 லட்சம் கொடு, அல்லது ஒரு 75 லட்சம் கொடு, அல்லது 25 லட்சம் கொடு அப்படின்னு காசு பெறுவதற்காக, காசை அவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போடுவதற்காக ஆள் கடத்தல் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ சில கான்ட்ராக்டுகள் கிடைக்கல, அல்லது தனக்கு எதிராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், நான் பண்ற சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களுக்கு எதிராக இவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கவர்மெண்ட்ல, போலீஸ்ல, அல்லது நான் பண்ற அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றான் அப்படின்னாக்கா அவனை தீர்த்து கட்டுவதற்கு ஆள் கடத்தல் செய்வாங்க. ஆள் கடத்தல் பண்ணிட்டு போய் அவனை மிரட்டுவாங்க, அல்லது ஒட்டுமொத்தமா தீர்த்து கட்டிடுவாங்க. அதான் ஆள் கடத்தலுங்கிறது. அப்ப இவன் பண்ண குற்றச்சாட்டுகள் எல்லாமே கொலை, கொலை முயற்சி, கொள்ளை, ஆள் கடத்தல். 10க்கும் மேற்பட்ட வழக்கு, 1 2 இல்ல 10க்கும் மேற்பட்ட வழக்குகள். அப்ப இப்படியாப்பட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் வாங்கினவனுக்கு தான் பேராவூரணியில சீட்டு கொடுத்துருக்காப்புல நமது, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, இந்த ஆட்சியில் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ற விஜய் இதையெல்லாம் லைவ்ல பிராக்டிக்கலாக செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பல கொள்ளை கூட்டங்களை, ரவுடி கூட்டத்தை வைத்துக் கொண்டு அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம் செய்யக்கூடிய இந்த சந்திர காண்டிபன் அப்படிங்கிற நபருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவர் மேல இன்னொரு முக்கியமான வழக்கு இருக்கு. சமீபமாக போடப்பட்ட 13 கிலோ கஞ்சாவை கடத்திருக்கிறார். கையும் களவுமாக கையில கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் மாதிரி 1/2 கிலோ கஞ்சா கிடையாது. 1/2 கிலோ கஞ்சானாக்கா அவர் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிருக்கலாம் 1/2 கிலோ கஞ்சாவா, அல்லது ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோ கஞ்சா வாங்கி வச்சுருக்கலாம் சவுக்கு சங்கர். ஆனா 13 கிலோ அப்படின்னாக்கா அவன் டிஸ்ட்ரிபியூட்டர், சொந்த பயன்பாட்டுக்கு 13 கிலோ யாரும் வாங்க மாட்டாங்க. 13 கிலோனாக்கா அந்த மாவட்டத்துக்கே டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் மட்டும்தான் 13 கிலோ வாங்குவாங்க. இப்ப 13 கிலோ கஞ்சாவோட கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த மாவட்டத்துக்கே பேராவூரணி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஏனாதி, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, இந்த பக்கம் உள்ள எல்லா இளைஞர்கள், மாணவர் கையில் நம்ம சொல்றோம்ல மாணவர்கள் கையில வந்து கஞ்சா போகுது, ஊருக்குள்ள வரைக்கும் கிராமத்துக்குள்ள வரைக்கும் கஞ்சா வந்துருச்சு அப்படின்னாக்கா யாரு காரணம்? பாருங்க, இந்த கட்சி தான் காரணம், இந்த ஆளுங்கட்சி தான் காரணம். மயக்க பிடிச்சி பேசுறாங்கன்னா அந்த பரதேசி விஜய்ங்கிற அந்த அயோக்கிய பையன். அப்ப இவன் கட்சியில உள்ள வேட்பாளர்கள் தான் இங்க உள்ள இளைஞர்கள் கையில, மாணவர்கள் கையில கஞ்சா போய் சேருவதற்கான டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காங்க. 13 கிலோ கஞ்சாவோட கைது பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல இருந்து சமீபத்துலதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வெளில வந்திருக்காப்ல. வெளில வந்து என்ன பண்ணிருக்காப்ல, அந்த மாவட்ட பொறுப்பாளர் மதனை பார்த்து, ஏனாதி மதன் அவர் தான் அந்த மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளரை நேரா போய் பார்த்து அவர்கிட்ட கரெக்ட் பண்ணி அவருக்கு தேவையான கஞ்சாக்களை கொடுத்தாரா இல்லைன்னு தெரியல. அவரு எப்படி கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணி நேரடியா
மேலிடத்துல இருக்கிற தாவேகாவினுடைய மேலிடத்துல இருக்கிற பொறுப்பாளர்கள் நேரடியா போய் சீட்டு வாங்கியிருக்காப்ல. உடனடியா இங்க பெயில் வாங்குறாப்புல, அங்க போய் விஜய பாக்குறாப்புல, நேரடியா கை கொடுக்குறாப்புல, சீட்டு வாங்குறாப்புல. அவர் உறுப்பினர் கூட கிடையாது கட்சியில. அவர் எப்ப உறுப்பினர் ஆகுறாருன்னா, இப்படி ஒருவேளை ஆகும்போது உறுப்பினர் ஆயிட்டு சீட்டு வாங்குவாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா, சந்திரகாண்டி பண்ண விஷயத்துல ஃபர்ஸ்ட் சீட்டு வாங்கிட்டு ஐயோ உறுப்பினர் ஆகணுமே அப்படிங்கும் போதுதான் அதுக்கப்புறம் உறுப்பினர் அட்டையிலேயே சேர்ந்திருக்காப்ல, உறுப்பினராகவே சேர்ந்திருக்காப்ல. இப்ப மதன் யாருனாக்கா ஒரு கஞ்சா வியாபாரி, கொலை செய்யக்கூடியவர், கொள்ளையடிக்கக்கூடியவர், திருட்டு பய மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு. அவனுக்கு பேராவூர்ல சீட்டு 10 நாள். அவனுக்கு விஜயனால யாருன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஒரு கட்சி வேணும், ஒரு வேட்பாளராக நிக்கணும். அப்பதான் 13 கிலோ கடத்தக்கூடியவன் 13,000 கிலோ கடத்த முடியும். நான் கட்சியில இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபுளுன்ஸை வச்சு, அந்த கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸை வச்சு, அங்க இருக்கிற போலீஸ் இன்ஃபுளுன்ஸ் வச்சு, ஒருவேளை நாளை பின்ன இவன் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டானோ அல்லது எம்எல்ஏ ஆகாம மறுபடியும் லோக்கல் எலெக்ஷன்ல ஒரு கவுன்சிலராகவோ அல்லது ஒரு லோக்கல் பிரசிடென்ட் ஆகவோ அல்லது ஒரு வார்டு மெம்பர் ஆனா கூட அந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி 13 கிலோவை 130 கிலோவா கடத்துவான் அல்லது 13,000 கிலோவா கடத்துவான். இன்னொரு பக்கம் யாருனாக்கா நம்ம ஏனாதி மதன், அவர் தான் பட்டுக்கோட்டை வேட்பாளர். அந்த ஏனாதி மதன் மீது வந்து ஒரு பாலியல் வழக்கு ஒன்று இருக்கு. அந்த பாலியல் வழக்குலனாக்கா ஒரு ஊருக்குள்ள ஒரு திருவிழாவுக்கு போறாப்புல, அங்க போய் ஒரு வீட்டுக்குள்ள போந்து ஒரு பெண்ணினுடைய கையை பிடிச்சு இழுத்து அங்க அங்க வந்து அந்த பெண் வந்து பாலியல் சிண்டல் பண்ணிருக்காப்புல. அப்புறம் அந்த ஊரே தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு வாயிலே மிதிச்சு வாயில உள்ள 4 பல்லை கழட்டி கையில கொடுத்து செருப்பால 10 அடி அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஊர்ல உள்ளவங்க. இப்ப இவனுக்கு சீட்டா அந்த வழக்கு கூட இருக்கு, உங்களுக்கு நான் பேசும்போது ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்திருக்கும். இப்ப அந்த அவன் சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கு பாருங்க, அதுல ஏவன் குற்றவாளி, அந்த பாலியல் வழக்குல ஏவன் குற்றவாளியாக இருப்பவன் தான் ஏனாதி மதன். இப்ப அந்த ஊர்ல உள்ளவங்க, அவன் நிக்கிற ஏரியாவுல தான் அந்த வேலையை பார்த்திருக்கான். அந்த ஊர்ல உள்ள வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இவனுக்கு எதிராக அறிக்கை கொடுத்திருக்கு. ஏங்க எங்க ஊருக்குள்ளதான் போகுது, எங்க ஊர்ல உள்ள பொண்ணை இவன் கையை பிடிச்சு இழுத்து பாலியல் செண்டல் பண்ணா, அதுக்குதான் நாங்க போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு குறுக்களம் உடைச்சு கொண்டு போய் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ஏவன் குற்றவாளிங்க இவனுக்கு எப்படி நீங்க சீட்டு கொடுத்தீங்க? தாவேகான்கிற கட்சி தமிழ்நாடு முழுக்க உள்ள வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இவனுக்கு இந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க உள்ள முத்திரையர் கூட்டமைப்பு எனக்கு ஒரே ஊருக்காரவங்க எல்லாம். அப்ப அந்த இவன் பாலியல் சிண்டல் செய்த பெண் எந்த சமூகம் தெரியல, ஆனா ஒட்டுக்கா ஊருக்குள்ள எங்க ஊருக்குள்ள போந்து இந்த வேலையை பண்ணிட்டான் அப்படிங்கறதுனால அந்த ஊருக்குள்ள பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய முத்திரையர் கூட்டமைப்பு, அந்த முத்திரையர் கூட்டமைப்பே ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இவனுக்கு சீட்டு கொடுத்த தாவேகாவிற்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முத்திரையர் கம்யூனிட்டியை சார்ந்த யாரும் இவனுக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம். இவன் எங்க ஊருக்குள்ள போந்து பெண்ணினுடைய கையை பிடிச்சு இழுத்து பாலியல் சிண்டல் செஞ்சிருக்கான், ஏவன் குற்றவாளியா சேர்த்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இவனுக்கு எப்படி நீங்க சீட்டு கொடுத்தீங்க இந்த கட்சிக்காரவங்க அப்படின்னு முத்திரையர் கூட்டமைப்புல இருந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சமூக நீதி கூட்டமைப்பு அப்படின்னா எல்லா சாதியை சார்ந்தவங்க எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அதுல இருப்பாங்க, முக்கிய பொறுப்பாளராக இருப்பாங்க. அந்த சமூக நீதி கூட்டமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த பரதேச சீட்டு கொடுத்த தாவேகாவிற்கு தமிழ்நாடு முழுக்க செருப்படி 10 கிடைக்கும், நீங்க இவனுக்காக ஓட்டு கேட்டு வந்தாலோ அல்லது தாவேகாவில் உள்ளவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலோ, யாராக இருந்தாலும் சரி, மரிய வில்சனுக்கு ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி, அல்லது ஏனாதி மதனுக்கு ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி, அல்லது சந்திரகாண்டி மனுக்கு ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி, விஜய்க்கே ஓட்டு கேட்டு வந்தாலும் செருப்படி எண்ணி 10 விழுகும் அப்படின்னு சமூக நீதி கூட்டமைப்புல வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நீ வேட்பாளர் தேர்வு செய்யற, வேட்பாளர் தேர்வுனாக்கா விண்ணப்பம் கொடுப்பாங்க, விருப்ப விண்ணப்பம். அதுக்கப்புறம் விருப்ப விண்ணப்பங்கள் கொடுத்தவங்களை கூப்பிட்டு நீங்க நேரடியாக இன்டர்வியூ நடத்தணும். நேரடி நேர்முக தேர்வு நடத்த முடியல அப்படின்னா ஆன்லைன்லயாவது நடத்தணும். நீங்க நடத்தி பாருங்க, திருமண தோழரை பாருங்க, ஐயா எழுச்சி தமிழரை, அவருக்கு நேர்முக தேர்வு நடத்துறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால ஆன்லைன்ல எல்லாரையும் கூப்பிட்டு நேர்முக தேர்வு ஆன்லைன்ல நடத்திருக்காங்க. ஆன்லைன்ல விடிய பேருக்கு 2:30 3:30 மணி வரைக்கும் அந்த நேர்முக தேர்வு முடிஞ்சு அதுக்கப்புறமா யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணி ப்ராப்பரா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8 தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. காட்டுமன்னார் கோயில எழுச்சி தமிழர் அவர்களே நிக்கிறாரு, அந்த எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு அவர் காட்டுமன்னார் கோயில நிக்கிறாரு. திண்டிவனத்துல அண்ணன் வன்னியரசு அவர்கள் நிக்கிறாரு. கள்ளக்குறிச்சியில மாலதி அப்படிங்கிறவங்க நிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு தொகுதியில வந்து எழில் கரோலின் அவர்கள் இன்னொரு தொகுதியில நிக்கிறாங்க. பன்ருட்டில வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் நிக்கிறாரு. பன்னீர்தாஸ் வந்து இதுல நிக்கிறாரு, திருப்பூர்ல பன்னீர்தாஸ் அவர்கள் நிக்கிறாங்க. இப்படி 8 தொகுதியில இன்னும் 2 வேட்பாளர்கள், மொத்தம் 8 தொகுதி, அதுல 8 தொகுதியிலே அவரை ஃபில்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி திமுக நேர்முக தேர்வு நடத்திருக்காங்க. அவங்க நேரம் இருக்கு, நிறைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க, நேர்முக தேர்வு நடத்தி ஃபில்டர் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப விருப்ப மனு கொடுத்தவங்கள என்ன நேர்முக தேர்வு செஞ்ச நீ? அப்ப மரிய வில்சனுங்கிறவன் யாரு? அவனுக்கு பின்னாடி உள்ள அவனுடைய ஹிஸ்டரி என்ன? அவன் ஹிஸ்டரி உள்ளவனா அல்ல ஹிஸ்டரி ஷீட்டர் உள்ளவனா? அப்ப இவன் யாரு? பேராவூரணி ஏனாதி மதன் யாரு? அவன் சந்திரகாண்டி மண் யாரு? அவனுடைய பின்புலம் என்ன?
அவன் கஞ்சா வைக்கிறவனா, ஆழ்கடத்தல் செய்யறவனா, சமூக நீதியை பேசுறவனா, சமூகத்துக்காக வேலை செய்யறவனா, பெண்களை பாதுகாக்கிறவனா, பெண்களை பாலியல் சண்டை செஞ்சவனா, அவன் மேல உள்ள வழக்குகள் என்ன, ஏதாவது நீ வாங்கி பாத்தியா? அப்ப நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்தவங்கிட்ட இத புசியானு சொல்றாப்ல சீட்டை போட்டு விடு, ஏனாதி மதன் சொல்றாப்ல சீட்டை போட்டு விடு, சில்பா குமார் சொல்றான் சீட்டை போட்டு விடு, இவன் சொல்றான் சீட்டை போட்டு விடு. அப்ப கட்சி தலைவரா உன்னுடைய வேலை என்ன? அப்ப என்னத்தான் புடுங்கிட்டு இருக்க வீட்டுல உட்காந்து? 2 வீடு வச்சிருக்கில்ல? இல்லப்பா நான் கேக்குறது, இந்த வீட்டுல இருப்பேன் இல்ல அந்த வீட்டுல இருப்பேன் இல்ல, அதை சொல்றேன் நான். இப்ப 2 வீடு வச்சிருக்கில்ல, அதுக்கு மட்டும் நேரம் இருக்கு. நாய்க்குட்டிய கொஞ்சத்துக்கு நேரம் இருக்கு, கோவாவுக்கு சார்ட்டர் பிளைட்ல போறதுக்கு நேரம் இருக்கு, ஏஜிஎஸ் வீட்டு கல்யாணத்துக்கு சோடி போட்டு போறதுக்கு நேரம் இருக்கு, அப்புறம் நம்ம அட்லி வீட்டு வளைகாப்புக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, மயிலாண்டி கட்சியில உனக்கு நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூ பண்றது நேரம் இல்ல உனக்கு. அப்படி என்னத்தை பண்ற நீ? குடிச்சு விட்டு மல்லாந்துறது அல்லது போதை இழுத்து விட்டு மல்லாந்துரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேராவூரணி கேண்டிடேட் இருக்கான் பாருங்க, சந்திரகாண்டிபன், அவனுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னா முழுக்க இழுவை, விஜய்க்கான இழுவை முழுக்க அவன் தான் சப்ளை பண்றான்னு நினைக்கிறேன். நல்ல A1 இழுவையா கொடு அப்படின்னு சொல்லி நல்ல தரமான A1 இழுவையை சப்ளை பண்றான்னு நினைக்கிறேன். அப்ப ஏனாதி மதன் சரக்கு சப்ளை பண்ணுவாங்க இருக்கு. அப்ப மரிய வில்சன் என்ன சப்ளை பண்ணுவாப்ல, அது நமக்கு தெரியல. அப்ப இப்படியாக எவன் சப்ளை பண்றானோ அவனுக்கெல்லாம் இவன் சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப சீட்டு கொடுக்கும்போது என்னவா கொடுத்துருந்தோம், பேராவூரணி எடுத்துப்பேன். இப்ப அந்த பகுதியை சுத்தி தான் நினைக்கிறேன், எனக்கு என்னோட நினைவு சரியா இருந்தா நிர்மல்னு ஒருத்தவர், நிர்மல் அவருடைய பேரு. அவர் வந்து இந்த ஏரி குளம் இதெல்லாம் வந்து தூர்வாடுற ஒரு சமூக பணியை செய்யறவர். அப்ப என்ன பண்றாங்க, அங்க தூர்வாரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது வெறும் 20,000 ரூபாய் தான் பட்ஜெட் இருக்கு அவங்க கையில. 20,000 ரூபாய் வச்சு அதிகபட்சமா 2 நாள் வேலை பார்க்கலாம். ஏன்னா வேலை பார்க்கறதுக்கான ஆட்களை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி இப்படின்னு மூவ்மெண்டா கொண்டு வந்துட்டார். ஆனா அந்த பொக்லிங் இட்டாச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணனாக்கா அந்த 20,000 ரூபாய் வச்சு 2 நாள் வேலை பார்க்கலாம். சரின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது 5 கோடி ரூபாய் பட்ஜெட்னு நினைக்கிறேன், அது 5 கோடி ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். 2 நாள்ல சரி முடிஞ்ச அளவுக்கு தூர்வாருன்னு சொல்லிட்டு இறங்கினவங்க இப்படி ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிறத பொதுவெளியில தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல உள்ள பெரிய மனிதர்கள், சமூக ஆர்வலர்கள் அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களே நேரடியா ஃபண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பா நீ இந்த வேலையை செய்யற எங்க ஊருக்காக, ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம், நீர்நிலைகள் நல்லா இருந்தா தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும், அல்லது மற்ற விஷயங்களுக்கு நம்ம தண்ணீரை பயன்படுத்த முடியும், நீங்க வந்து நாங்க எங்களால முடிஞ்ச ஃபண்ட் நான் உங்களுக்கு தரோம்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்சதை 1000, 2000, 10,000 இல்ல 50,000 அல்லது 10 ரூபா 5 ரூபா என்ன இருக்கோ எல்லாரும் ஊர் மக்கள் இன்னும் பரவலா தெரிஞ்சு போய் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை ரொம்ப அருமையா பினிஷ் பண்ணி அந்த ஆறு குளம் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா ஒரு தூர்வார் இருக்காப்ல. அவரே பேராவூர்ல மட்டும் இந்த வேலையை பார்க்கல, அதுக்கப்புறம் என்ன பண்றாப்ல பக்கத்து ஊர்களுக்கு இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாப்ல, பல ஊர்கள்ல செய்ய ஆரம்பிக்கிறாப்ல. தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊர்கள்ல இந்த வேலையை செஞ்சிருக்காரு இவர். இப்ப இவருடைய இந்த நீர் மேலாண்மையில இப்படி ஒரு வேலையை செய்யறாப்லயே, இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட கென்யா கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, அங்க உள்ள நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு, வேலை செய்வதற்கு, மராமத்து வேலைகள் செய்வதற்கு நிர்மலை கூட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த நிர்மலை எங்க இருக்கா அப்படின்னா கென்யாவுல அங்க உள்ள நீர்நிலைகள் சுத்தப்படினாங்க. அங்க நீர்நிலைகள் ரொம்ப மோசமான நிலைமை இருந்திருக்கு. அப்ப தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்ப அதை சரி பண்றதுக்கு இப்ப அவர் அங்க கூட்டு போயிருக்காங்க. இப்ப இங்க சாதாரணமா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தவரு இந்த வேலைகள் நல்லா செய்யறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கென்யா வரைக்கும் போயிருக்காரு அவரு. இப்ப நீ இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அல்லது வேட்பாளர்ல போடும் பொழுது எப்ப இந்த மாதிரி நிர்மல்னு ஒருத்தர் இருக்காரு அவரை கூப்பிடுங்க, அவரை நம்ம கேண்டிடேட்டா நிப்பாட்டுவோம். ஆனா ஏன் இவங்களால நிர்மல் மர நபர்களால நேரடியா வர முடியாதுன்னா, இது வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்கன்னாக்கா அவள் தான் டோட்டலா இந்த அரசியலுங்கிற ஒரு சூறாவளியில அவங்களாம் காணாமலே போடுவாங்க. அவங்களால நிக்க முடியாது, ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் டேக்கிள் பண்றதுல முடியாது அவங்களால. சோ அப்ப என்ன பண்ணுனாக்கா, இப்படியாப்பட்ட நபர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எப்பா நம்ம நல்ல நோக்கத்தையே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அந்த நிர்மலாம்ல அந்த பையனை அவனை கூப்பிட்டு ஜெயிக்க வச்சோம்னாக்கா நீர் மேலாண்மையை அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அப்ப தமிழ்நாடு முழுக்க நீர் பிரச்சனை இருக்காது, அவங்க கையில கொடுத்தா பாருங்க கென்யா வரைக்கும் போயிருக்கான் அந்த பையன் அப்படின்னு தேர்வு பிடிச்சி அட்லீஸ்ட் நிர்மலுக்காவது நீர் வாய்ப்பு கொடுத்து. இப்ப நிர்மல் வந்து என்ன சித்தாந்தம் சார்ந்தவர் அல்லது என்ன கருத்து சார்ந்தவர், அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நீர் மேலாண்மை அதுன்னு நம்ம பாக்குறதுனால பேசுறோம். ஒருவேளை நாளை பொண்ணு எங்கேயாவது வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது அவரு ரிசர்வேஷனுக்கு எதிராகவோ அல்லது திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக பேசினாங்க, அது நமக்கு தெரியல, அவருடைய ஐடியாலஜி என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் நான் சொல்றேன், ரொம்ப அட்லீஸ்ட் இப்ப மரிய வில்சனுக்கு நிர்மல் தேவலான்னு வரும்ல நமக்கு, அல்லது பேராவூரணி சந்திரகாண்டிபனுக்கும் மதனுக்கும் ஏனாதி மதனுக்கும் நிர்மல் பரவாயில்லன்னு வரும்ல. நான் சொல்றது அட்லீஸ்ட் அப்படியாவது ஒருத்தரை பார்த்து நீ சீட்டு கொடுத்தியா? அப்படி இல்லைனாக்கா அப்படியே நீங்க சேலம் பக்கம் வந்தீங்கன்னாக்கா பியூஷ் மனுஷ் இருப்பாரு, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவரும் நிறைய சமூக சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், காடு மேலாண்மையாக இருக்கட்டும், அல்ல அண்ணாமலை மேல கேஸ் போறது அவரு தான் ரொம்ப மெனக்கெட்டு வந்து கோர்ட் வரைக்கும் போயிட்டு அண்ணாமலை மேல கேஸ் போறது முயற்சி பண்ணாரு. அண்ணாமலை எஃப்ஐஆர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சேரன் அகாடமின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல, அவனை மாதிரி சில இன்ஃபுளுசர் சில அதிக பிரசிங்கனங்கள் இருக்கும்.
உடனடியா வந்து வீடியோ போட்டு வியூஸ் பாக்குற சில பீஸுகள் இருக்கும். இப்ப அவன் அந்த பொண்ணு ஒண்ணு இறந்து போனுச்சு சேலம் பக்கத்துல. அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த பாப்பா. பொண்ணு இல்ல பாப்பான்னு தான் சொல்லணும். ஏன்னா 9th தான் படிக்கிறாங்க அந்த பாப்பா. ஸோ அது வந்து அது ஆக்சுவலா நடந்த விஷயம் வேற. இவன் என்னன்னாக்கா உடனே வந்து திமுக இந்த ஆளுங்கட்சி சரியில்லை ஆவுன்னு வீடியோ போட்டோன்னே பார்த்தாருனாக்கா அது அவதூறு. அவன் பேசுனது வதந்தி. நேரடியா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப அவன் சேரன் அகாடமி மேல. இப்படி நிறைய விஷயங்கள் பல விஷயங்கள் இப்ப பியூஷ் மனுஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒருவேளை நீங்க சேலம் பகுதியில யாராவது நிப்பாட்டணும்னாக்கா, எப்ப சேலத்துல இந்த பியூஷ் மனுஷன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பயங்கரமா வேலை பார்க்கிறாரு. நமக்கு அந்த மாதிரி நபர்கள் தான் தேவை. அதனால பியூஷ் மனுஷ்ட பேசுங்க, அவர் வந்தாருனாக்கா அங்க அவர் நிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி பியூஷ் மனுஷ்ட ஏதாவது நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இப்ப இப்ப என்னன்னா, இப்ப யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய சொந்த இன்ஃபுளுன்ஸ் ஜெயிக்க முடியுமானாக்கா முடியாது. ஏன்னாக்கா ஆப்போசிட்ல திமுக அதிமுக பல கட்சிகள் இருக்கு. அப்போ லோக்கல்ல இப்ப நிர்மல் இந்த பக்கம் பியூஷ் மனுஷனாக்கா அவருக்கு லோக்கல்ல ஒரு பெரிய முகம் உண்டு. ஏன்னா லோக்கல்ல அவங்க செஞ்ச வேலைக்காக லோக்கல்ல பல பேர் அவங்க ஆதரிப்பாங்க, தெரிஞ்ச முகமா இருப்பாங்க. அப்ப விஜய் போன்ற நபர்கள் வந்து கூப்பிட்டு ஒரு மேடையில தட்டி கொடுத்து இவர் தான் என்னுடைய வேட்பாளர் அப்படின்னாக்கா அது விஜய் கிட்ட உள்ள இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, அது பல கேமராக்களை கொண்டாந்து நிப்பாட்டும். அவர்கிட்ட உள்ள லட்சோபியில வச்ச அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த ரசிகர்கள்கிட்ட அந்த முகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதன் மூலமா அவங்க செய்யற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்ப சீட்டுனாக்க பியூஷ் மனுஷன் போனோடனே சீட்டு கொடுத்தனே வாங்க நான் நிக்கிறேன்னா வரமாட்டாரு. அவர் யாரு என்னன்னு பாப்பாரு. ஒருவேளை ஓட்டர் சில ஈடுபாடு இல்லாம கூட இருக்கலாம் அண்ணனுக்கு. ஆனா நீ போய் அப்ரோச் பண்ணியா, நீ போய் அவர்கிட்ட கேட்டியா, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினியா? இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. நீ சமூகத்தை திருத்த போறன்னு வர்ற நீ சமூகத்துல சோசியல் ஆக்டிவிஸ்டா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீ பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வரலன்னு சொன்னாலே உனக்கு ஒரு பெரிய பெருமை. அது உனக்கு அது பெரிய பெருமை. நீ சர்க்கார் படத்துல என்ன பண்ண? சர்க்கார் படத்துல கடைசியா அந்த சர்க்கார் அமைக்கும் பொழுது சிஎம் கேண்டிடேட்டா நம்ம சகாயம் ஐஏஎஸ் மாதிரி சர்க்குணம்னு பேர் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சகாயத்தை தான் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஒருவேளை சகாயத்திட்ட கேட்டிருப்பாங்க, அவர் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு போல் இருக்கு, நமக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதனால அது சர்க்குணம் ஐஏஎஸ்னு வச்சிருப்பாங்க. அவர் தான் பாருங்க பயங்கரமான ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிற ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் சமூகத்தின் மீது பெரிய பார்வை உண்டு. அதனால வந்து அவரும் நம்ம சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாட்டுவோம், அவர் தான் சமூகத்துக்கு நல்லது செய்வாரு. அப்புறம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பியூஷ் மனுஷன் படத்தில் நடிச்சிருப்பாரு. ஒரு சீனுக்கு ஒன்றா நிப்பாட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பியூஷ் மனுஷ் இவரை கேண்டிடேட்டா போடுவோம்னு சொல்லிட்டு பியூஷ் மனுஷ் ஒரு கேண்டிடேட்டா போடுவாங்க அந்த படத்துல. ஏன்னா சோசியல் ஆக்டிவிஸ்டா அவரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப படத்துல நம்ம காட்சிகளை வைக்கல. இப்ப படத்துல பியூஷ் மனுஷ் கேண்டிடேட்டா வந்தா சமூகம் நல்லா இருக்கும், நிர்மல் மாதிரி நபர்கள் வந்தா நல்லா இருக்கும், சகாயம் ஐஏஎஸ் மாதிரி வந்தா நல்லா இருக்கும். இப்படியாக நீ படத்துல வைக்கும் பொழுது அதை ஏன் நீ லைவ்ல பண்ணல? நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட. அப்ப சர்க்கார்ல பண்ணதை நீ அப்படியே பண்ணணும்ல. இங்க படத்துல மட்டும் பண்ணி கைத்தட்டல் வாங்கிட்டு போற, அப்ப லைவ்ல நீ பண்ணணுமா இல்லையா? ஏன் அதை பண்ணல? அப்ப இந்த கட்சி வந்து இவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படி இப்படின்னு சொல்ற நீ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணம் அதுதான். ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சீட்டு கொடுக்கறதும், கஞ்சா வியாபாரிக்கு அதாவது அந்த மாவட்டத்துக்கே கஞ்சா சப்ளை பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவனுக்கு சீட்டு கொடுக்கறதும், அப்புறம் பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள்ல ஈடுபட்டு ஏவன் குற்றவாளியாக இருக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கறதும், வீடு பூந்து அடிக்கிறவனுக்கும் இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டு நீ என்னன்னாக்கா இவங்க அதுக்கு பாதுகாப்பு இல்லை இவங்க எதுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்போதைக்கு நமக்கு ஒரு 3 கேண்டிடேட் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, கிடைச்சிருக்கு. இன்னும் 234 234 பாக்கி 231 இல்ல 230 தான், இல்ல 230 கூட இல்ல 229 தான். எனக்கா 3 சொல்லியாச்சு. 2ல விஜய் நிக்கிறாப்புல, விஜய் பத்தி நமக்கே தெரியும். பாக்கி 229 கேண்டிடேட் லிஸ்டும் விரைவில் வரும். எல்லாரும் யார் எந்தெந்த பாலியல் குற்றவாளிகள், போக்சோ குற்றவாளிகள், அப்புறம் எவன் கொலகாரன் கொள்ளக்காரன், எவன் கஞ்சா வியாபாரி, எவன் வந்து பக்கத்து வீட்டுல நுழைஞ்சவன் எழுத்து வீட்டுல நுழைஞ்சவன். எனக்கா நீங்க பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராக நான் பேசுறேன் அப்படின்னாக்கா உன் கட்சியில பாலியல் குற்றவாளியாக ஒருத்தவன் இருக்கும் பொழுது அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்த? நாமக்கல்ல மாவட்ட பொறுப்பாளர் உன் கட்சியில உள்ள ஒரு தொண்டர் வீட்டுக்குள்ள பூந்தானா இல்லையா? அவன் வீட்டுக்காரரே வீடு எடுத்து போட்டாரா இல்லையா? அவர் மீது நீ இது வரைக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன? அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தேன்னா கட்சிக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ இது செய்யக்கூடாது, செஞ்சாக்க கட்சி நடவடிக்கை எடுக்கும், கட்சியை விட்டு தூக்குவாங்க அப்படிங்கிற பயத்திலேயாவது அவன் திரும்ப செய்யாம இருப்பான். இப்ப அடுத்ததான் எனக்கு அந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கும் பொழுது என்ன பண்றானாக்கா உன் கட்சிக்குள்ள உள்ள சாதாரண ஒரு இன்ஃபுளுசர், இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தன் சாதாரண இன்ஃபுளுசர், இந்த ஓனா மூஞ்சி, நசுங்கி போட்ட கொக்கோலா டின்னு மாதிரி இருக்கான் மூஞ்சி, சப்பட்ட மூஞ்சி. அந்த சப்பட்ட மூஞ்சி என்ன பண்ணிருக்கான்? அவன் வயசுக்கு இந்த சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு, தாவேக்காங்கிற பேரை வச்சுக்கிட்டு, விஜய்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பெண்கள்னு சொல்லக்கூடாது, குழந்தைங்களே சீரழிச்சிருக்காங்க. அவன் ஆள் எவ்வளவு சொல்றான்? 17 வயசுங்கிறான். இன்னொன்னு என்னன்னாக்கா நேற்று 2வது பார்ட் 2ல சொல்றான், மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இது கூட நீ கோஆபரேட் பண்ண மாட்டியா அப்படின்னு இருக்கான். ஏன்டா மெட்ராஸ்ல இருந்து வந்திருந்தாக்கா அந்த பொண்ணு வந்து உனக்கு உன்னோட இச்சைக்கு அடி பண்ணிடணுமா? இவன் கேட்டிருக்காங்க, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு இது கூட பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி மெட்ராஸ்ல இருந்து வந்தா இது, அப்ப டெல்லியில இருந்து வந்தா, அப்ப மும்பைல இருந்து வந்தா,
அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கா, ஒரு லண்டன் யூஎஸ்ல இருந்து வந்தாக்கா, என்னடா இதெல்லாம் நியாயம் வேணாமாடா, கோரிக்கை வைக்கிறது நியாயம் வேணாமாடா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரா, அதுக்காக அந்த 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 குழந்தை வந்து இவனுக்கு அடிபணியணுமா அவனோட இச்சை, பாலியல் இச்சைக்கு. இப்ப இந்த 2 ஆடியோவும் சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. இவன் கட்சியின் பேரை சொல்லிதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கட்சியின் கட்டமைப்புல மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி அந்த குறிப்பிட்ட குழந்தைக்கு வந்து நான் அந்த இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸுக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப கட்சியினுடைய கட்டமைப்பு அதுக்கு பயன்படுத்துறான். பூந்தமல்லியில உள்ள ஒரு ரெசார்ட் அதை நாங்க தொடர்ந்து தான் பயன்படுத்துவோம்னு சொல்றான். மாத்தி மாத்தி நாங்க ஏதாவது ஏத்திட்டே இருப்போம், சீல் பிரிச்சது நான் தான், முடிச்சுட்டேன் எல்லாம் பேசிட்டு இருக்கான் அந்த பரதேசி நாய். இன்னும் காவல்துறை அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. அவன் மேல இது வரைக்கும் 4 எஃப்ஐஆர் 5 எஃப்ஐஆர் அவன் மேல பதிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த நடவடிக்கையும் இல்ல. இப்ப கட்சியில இருந்து ஏன் அவனை தூக்கி இருக்கணும்ல. அப்ப பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலரும் தூக்க மாட்டேன். நீ உன் கட்சியில் உள்ள பெண்களையே பாலியலா சுரண்டான். விஜய் கிட்ட போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு சொல்லி பாலியலா சுரண்டி இருக்கான். இந்த லோக்கல் இன்ஃபுளுசர் வாய்ஸ் ஆஃப் சரத்தை நம்ம இருக்கான். அதே மாதிரி மீட்டிங்க்கு வந்து விஜய் பாக்குறதுக்கு பாஸ் வாங்கி தர்றேன், போட்டோ எடுக்கிறதுக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியே பல குழந்தைகளை, 16 17 வயசு உள்ள குழந்தைகளை சீரழிச்சிருக்கான். இந்த கட்சியின் பேரை சொல்லி பல வீட்டுக்குள்ள புகுந்து ஆட்கள் இல்லாத போது, அம்மா அப்பா இல்லாத பொழுது அந்த குழந்தைகளை சீரழிச்சிருக்கான். அவனே இந்த ஆடியோல வாக்கு மூலமா சொல்றான். அவன் மீது நடவடிக்கை இல்ல. இப்ப பாலியல் குற்றவாளிக்கு நேரடியா சீட்டே கொடுக்குறாங்க. இவருதான், நீங்க தான் வந்து நீங்க பெண்களை பாதுகாக்க போறீங்க ஏண்டா, பெண்களை பாதுகாக்கிற லட்சண மசுறு தான். அதனால இப்ப 203 கேண்டிடேட் பிளஸ் 2 விஜய் ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். இன்னும் 229 கேண்டிடேட்ஸ் லட்சண மசுறு என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம்.